ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கேனோ உபனிஷத் நாலாவது முதல் அத்தியாயத்தில் நாலாவது மந்திரம். அன்யதேவ தத்விதிதாத் அதோ அவிதிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏ நஸ்தத் யச்ச சக்ஷிரே. இங்க இந்த உபனிஷத்துல குருவுடைய பேரோ சிஷ்யனோட பெயரை கொடுக்கப்படல. ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டு குவாலிஃபைடு குரு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு சம்வாதமாக இந்த உபனிஷத்து அமைந்திருக்கிறது. இதுக்கு நம்ம பார்த்தோம் சங்கராச்சாரியர் பாஷை எழுதின ஒரு முக்கியமான ஒரு உபனிஷத்து. இதனோட டீச்சிங் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சது? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், கண்ணுக்கு கண்ணாக காதுக்கு காதாக இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். இதை வச்சு நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி நேரடியான விளக்கம் கொடுக்காமல் ஒரு சுற்றி போய் வர மாதிரி ஏன் ஒரு விளக்கத்தை சாஸ்திரம் கையாளுது அப்படின்னு கேட்டால், நாம் இப்போ இந்த ஒரு கண் செயல்பட்டு இருக்குது, காது செயல்பட்டு இப்போ கேட்டுட்டு இருக்குது, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் போது ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த வேர்டு போடுறாரு? சிஷ்யன் முதல்ல என்ன பண்ணிட்டு இருப்பார்? உட்காந்து கேட்டுட்டு இருக்கார். இப்போ இந்த காது செயல்பட்டு இருக்கு. நாம் என்ன நினச்சிக்கிறோம்? இந்த காது இயல்பாக சுயமாகவே செயல்படுகிறது அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். நினச்சிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண் பார்க்குது அப்படின்னா அது சுயமாக பார்க்குற சக்தியோடு கண் படைக்கப்பட்டிருக்கிறது, காது கேட்குற சக்தியோட படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் ஒரு இந்திரியத்தையும் நாம் அந்த மாதிரி நினச்சிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த கண் காதெல்லாம் ஜடம், 5 பூதங்களால் ஆனது. அப்போ 5 பூதங்களால் ஆனது, அது சூக்ஷ்ம சரீரமாக இருந்தாலும் ஸ்தூல சரீரமாக இருந்தாலும் எல்லாமே 5 பூதங்களும் போது அது ஜடம். அது தானாக பார்க்கிற கேட்கிற சக்தியை பெற இயலாது. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம், நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஸோ அதனால் அந்த வேர்டுக்கு வருது ஸ்ரோத்ரஸ்ய. நீ எது தானாக சக்தியோடு இருக்குதுன்னு நீ நினைக்கிறியோ அந்த காதுக்கு காதாக இருப்பது அப்படின்னா, நம்மளுடைய லாங்குவேஜில் பார்க்கும்போது அந்த காது எப்படி பார்த்தோம்? ஒரு 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 காதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை கண் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ காதுக்கு காதாக இருக்கிற தத்துவம் தான் நீன்னு சொல்கிறாரு. இப்போ எதை விளக்கறதுக்கு சாஸ்திரம் வருது நம்மக்கிட்ட? நீ யார், நான் யார், அல்லது சாஸ்திரம் சொல்லும்போது நீ யாருங்கிற விளக்கத்தை கொடுக்குது. அப்போ நான் யார் நான் கண்டுபிடிக்கணும்னா அது சொல்கிற வார்த்தை உன்னுடைய காதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்குது இல்லையா? அந்த காதுக்கு காதாக இருக்கிறது தான் அதுதான் நீ இந்த காதல்ல, அந்த காதுக்கு காதாக இருக்கிற அப்படின்னு எப்படி பிடிக்கணும்? நீ உன்னுடைய தத்துவம், நீ ஆத்மா என்பது அந்த கரணத்திலிருந்து வேறுபட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த காதிலிருந்து வேறுபட்ட ஒரு தத்துவம் நீ. ஆனா அந்த கரணத்தை, அது என்ன கரணம்னா காது, ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ அந்த காது கண்ணு மூக்கிலிருந்து வேறுபட்டவள் நீ. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது? அந்த கரணத்தை வியாபகம் பண்ணிருக்கு, முழுவதும் வியாபித்திருக்கிறது. உன்னுடைய தத்துவம் உன்னுடைய கரணங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்குது? வியாபித்திருக்கிறது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அந்த கரணத்தினுடைய சேஷ்டான்னு சொல்லுவோம், செயல்பாட்டிற்கு. கரண சேஷ்டானா அந்த செயல்பாட்டுக்கு அது காரணமாக இருக்கிறது. அது யாரு? நீ. உன்னுடைய தத்துவம் கரணத்திலிருந்து வேறுபட்டது, கரணத்தை முழுவதுமாக வியாபகம் செய்திருக்கிறது. அந்த கரணத்தினுடைய சேஷ்டாவுக்கு செயல்பாட்டுக்கு அது காரணமாக இருக்கிறது. அந்த கரணத்தில் உள்ள சைத்தன்யம் அறிவு சொரூபம் தான் நீ. அந்த கரணம்
அந்த காது கரணம் எது வேணா எடுத்துக்கலாம். அதை செயல்பாடு அந்த கரணமாக செயல்படுவதற்கு உன்னுடைய தத்துவம் இல்லைன்னா அது கரணமாக செயல்பட முடியாது. நீ தான் அதுக்கு என்னத்தை கொடுக்கிற? ஒரு இருப்பையும் ஒரு அறிவு சக்தியையும் நீ தான் கொடுக்கிற. அதான் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், சக்ஷோ சக்ஷு, கண்ணுடைய காதுக்கு காதாக, கண்ணுக்கு கண்ணாக அப்படிங்கிற தத்துவமாக நீ இருக்கிறாய்ங்கிற டீச்சிங்க அவரு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு சொல்லும்போது கண் அங்க செல்றது இல்லை. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு? அடுத்த 2வது மந்திரத்துல என்ன சொல்றாரு? அதான் அதுல சொல்லிட்டு ஞான பலத்தையும் சொல்றாரு. இப்படிப்பட்ட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்னது? அஸ்மா லோகாத் பிரேத்திய, இந்த உலகத்தொட்டு போனதுக்கு அப்புறம் அமிர்தாகா பவந்தி, இதுக்கப்புறம் நீ மறுபடியும் இங்க பிறக்கண வேணுங்கிற இந்த தத்துவத்தை, உன்னுடைய ஆத்ம தத்துவத்தை பிரம்மமாக அறியும் போது, அதுதான் இது மட்டும்தான் இருக்குதுன்னு அந்த தத்துவத்தை நீ அறியும் போது எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்? அஸ்மாத் லோகாத் பிரேத்திய, இந்த உடலை விட்டு போனதுக்கு பிறகு நீ மீண்டும் இன்னொரு சரீரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஞானத்தையும் ஞான பலனையும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது 2வது இதுல மந்திரத்துல 3வது பேஜ்ல 3வது மந்திரத்துல என்ன சொல்லுதுன்னா, அந்த 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 தத்துவத்தை பத்தி விளக்கம் கொடுக்குது. அந்த தத்துவம் அப்பிரமேயம் அப்படின்னா நமக்கு, அதாவது இந்திரிய அகோச்சரம், இந்திரியத்தினால உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான இந்திரியம் எது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இது 5னாலையும் அதை அறியப்பட முடியாது. அப்பிரமேயம். பிரமாணம் அப்பிரமேயம். அப்போ பிரமாணத்தின் மூலியமாக அறிக்கிறது பிரமாண தத்துவம். இது அப்பிரமேயம். அது உன்னுடைய ஞானேந்திரியங்கள் மூலியமாக இதை அறியப்பட முடியாது அப்படிங்கறது எங்க பார்த்தோம்? 3வது மந்திரத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் குரு என்ன சொல்றாரு? இது அனுபவ சித்திக்கு வராது. 3வது மந்திரத்துல 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அப்பிரமேயம் சொல்லிடுறாரு. இது இந்திரியங்களுக்கு விஷயமாக இது இல்ல. ஏன்னா கண்ணுக்கு கண்ணாக இருக்கிற விஷயத்தை கண்ணினால் காண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ காதுக்கு காதாக இருக்கிற விஷயத்தை காதினால் அறியவிட முடியாது. காதுக்கு காதாக இருக்கிற விஷயத்தை காது கொண்டு என்ன பண்ண முடியாது? நம்ம அதை அறிய முடியாது. கண்ணுக்கு கண்ணாக இருக்கிற விஷயத்தை கண் கொண்டு கண் என்ன பண்ணாது? தனக்கு பின்னால் தனக்கு சக்தி ஊட்டுகிற விஷயத்தை கண்ணினால பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு கூடவே என்ன சொன்னாரு? இது எங்களுடைய அனுபவத்துக்கு இது சிக்குனது கிடையாது. எந்த ஒரு ஆத்மா என்பது அனுபவத்துக்கு சிக்காது. நான் கண்ணை மூடி உட்கார்ந்தேன், கனவுல வந்தது, அது போச்சு, இது போச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்சர்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இல்லாமல் என்ன ஏற்படாது? நமக்கு அனுபவங்கள் ஏற்படாது. இப்ப நாம யாரு? நானு ஐ எம் நாட் த எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் த எக்ஸ்பீரியன்சர். யார் ஒருத்தர் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ அறிபவன், அவனுடைய சொரூபமாக நான் இருக்கிறேன். அதான் என்ன சொன்னார்? நானும் என்ன பண்ணல, அந்த பிரம்மனை நாங்கள் எப்படி அறியல? அனுபவமாக நாங்க அறியல. கண்ணை மூடி உட்கார்ந்தோம், பிரம்மத்தை கண்டோம் அப்படிங்கிற அனுபவம் எங்களுக்கு தியானத்திலேயோ கண்ணை முடிச்சு பார்த்தோம், பிரம்மம் தெரிஞ்சதுனோம், காதுல பிரம்மம் போடுற சத்தம் கேட்டதுனோ, நாங்க அந்த மாதிரி அனுபவமாக நாங்கள் அந்த பிரம்மனை அறியவில்லை. அப்ப எப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அறிபவனின் சொரூபமாக அறிந்து கொண்டோம் அப்படிங்கிற டீச்சிங் அவங்க சொல்றாரு. அப்ப பிரம்மனை எப்படி இந்த மாதிரி அறிவடு பொருளாக எங்களால் என்ன பண்ண முடியாது? விளக்க முடியும் என்று நாங்கள் எப்படி, அதாவது இந்த பிரம்மனை எப்படி உபதேசித்து விளக்க முடியும் என்று நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். நீ என்ன, உனக்கு எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் நீ அறிவடு பொருளா தேடுற இல்லைங்களா? இந்த உலகத்துல எதை பத்தி சொன்னாலும் அது அறிவடு பொருள் தான். அந்த ஞானத்தை கொடுத்துடலாம். ஆனா அறிவடு பொருளாக எங்களால் என்ன பண்ண முடியாது? பிரம்மத்தை விளக்க முடியாது. ஏன்? அது அறிவடு பொருள் அல்ல. இதுவரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்கனாலுமே அதெல்லாமே அறிவடு பொருள் தான். அந்த மாதிரி எங்களால் அறிவடு பொருளாக பிரம்மனை உங்களுக்கு காட்ட முடியாது. ஏன்? அது அறிவடு பொருளாக இல்லை. எல்லாவற்றையும் அறிகிறான் பாத்தீங்களா, அவனுடைய சொரூபமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த மந்திரத்துல அந்நியதேவ வேதிடம், அதாவது இங்க ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. தெரிந்ததை காட்டிலும் அறியப்பட்டதில் இருந்தும் அந்த விஷயம், இது வரைக்கும் நான் எத்தனையோ விஷயங்கள் அறிஞ்சிருப்பேன் இல்லைங்களா, அந்த அறியப்பட்ட விஷயத்திலிருந்தும் நான் இன்னும் அறியாம இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், அந்த அறியப்படாத விஷயங்களிலிருந்தும் நான் வேறாக இருக்கிறேன். அப்ப அறிஞ்சது அறிவடு, நான் இது வரைக்கும் அறிஞ்சதுல என்னதான் அறிவடு பொருளை தான் அறிஞ்சிருப்பேன்.
இனிமேல் நான் என்ன அறியாது, இனிமேல் வரப்போற காலத்துல அறியக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னால செல்போனே என்னன்னே தெரியாது, இப்போ அதுக்கு வந்துருச்சு, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி இன்னொரு 10 வருஷத்துல இனி என்னென்னமோ வரலாம் அறியப்படும் பொருளாக. அந்த அறிஞ்ச பொருளும் சரி, இனிமேல் வரப்போற இப்ப இருக்கிறதுல நான் அறியாதாலும் சரி, இல்லது இனிமேல் வரப்போறதுல அறியாதலையும் என்ன கிடையாது, அந்த அறிபடு பொருளாக, அதாவது அந்த அறியப்பட்டதிலிருந்தும் அறியப்படாததிலிருந்தும் வேறாக, அப்படிப்பட்ட தத்துவமாக நான் இருக்கிறேன். அந்த நாங்க அடுத்தது என்ன சொல்ற, அந்த மாதிரி அறிந்ததிலிருந்தும் அறியாததிலிருந்தும் நான் வேறுபட்டவன் அப்படின்னா அறிபவனுடைய சொரூபமாக நான் இருக்கிறேன் அர்த்தம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாம எங்க வந்தோம், அடுத்தது என்னன்னு சொன்னாரு, மரபு, அந்த பிரம்மனை யார் விளக்கினார்களோ அத்தகைய மரபு வழியை வந்த ஆசிரியருடைய வசனங்களை நாங்க சோ அடுத்து என்ன சொல்றாருன்னா, நாங்க குரு பரம்பரை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் திஸ் ஸ்டடி, நாமளே எடுத்து வச்சு படிக்க முடியாதுங்கிற, குரு பரம்பரையின் மூலியமாக மட்டும்தான் இதை கற்றுக்கொள்ள முடியும்னு இறைவர் சொல்றார். நீ தனியா படிக்க முடியாது குரு பரம்பரையில். ஏன்னா அப்போ குரு பரம்பரையில் வர்றவங்கல்ல ஒரு குருகிட்ட படிக்கிறாங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு அந்த அறிவை பெறும் பொழுதே அந்த அறிவை இப்ப எல்லாரும் உட்காந்து கேட்கிறோம், ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் உட்காந்து கேட்கிறோம். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த அறிவை பெறும் பொழுதே அந்த அறிவை எப்படி உபதேசம் பண்றங்கிறதும் உள்ள பதிஞ்சுக்கிட்டே வரும். வெரி வெரி ஃபியூ தான் அதெல்லாம். அறிவை நம்ம எல்லாரும் மோட்சத்துக்காக மட்டும்தான் படிக்கிறோம், நோ டவுட் இன் தட். அதுல சில பேரு அறியும் பொழுதே அதை உபதேசிக்கிற முறையையும் கூடவே பதிவாயிட்டு வரும். அவங்கனாலதான் என்ன, அதுதான் குரு பரம்பரை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த குருவாக ஒரு குருகிட்ட கத்துக்கிட்டு எல்லாரும் குருவா இருந்து டீச் பண்ணுங்கிறது நடவாத காரியம், நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஒரு குறிப்பிட்டவருக்கு எப்பவே அவங்களுக்கு எப்பவே உள்ள பதிவாயிட்டு இருக்கும். அவங்க படிக்கிற காலத்திலேயே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிஎட் எம்எட் போறதில்ல இந்த விஷயம். எங்கெல்லாம் அப்படித்தானே போறோம், ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஃபில், அதுக்கப்புறம் பிஹெச்டி எம்எஸ்சி எல்லாம் பண்ணி எம்ஃபில் பண்ணி அவங்க டீச் பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கூடாது. ஃபர்ஸ்ட் டே அவங்க அறிகிற விஷயம் உள்ள போயிட்டு பாத்தீங்களா, அந்த காலத்திலிருந்தே அவங்களுக்கு என்ன வந்துடும், அதை எப்படி உபதேசம் பண்றாங்க, அவங்க தான் உபதேசம் பண்றங்கிற முறையும் அவங்களுக்கு தெரிந்திருக்கு. அவங்க தான் குருவாக வர முடியும் அந்த பரம்பரையில. அப்படிப்பட்ட குருவிடமிருந்து தான் கத்துக்கணும், நாங்க தான் கத்துக்கிட்டோங்கிற மரபு வழி வந்த ஆசிரியர்களுடைய வசனங்களை நாங்கள் கேட்டுள்ளோம். என்னத்தை கேட்டிருக்கவோ அதைத்தான் இப்ப என்ன பண்ண போறேன், உனக்கு சொல்ல போறேன். இப்ப என்ன விஷயம், அடுத்து 3வது வருது, குரு பரம்பரையில் என்ன விஷயங்கள் உள்ள பதிஞ்சுதோ அதை மட்டும்தான் டீச் பண்ணுமே தவிர என்னுடைய சொந்த அனுபவங்களையோ இறைவன் சொன்ன கருத்துக்களிலிருந்து மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்களை கூற கூடாது. அதையும் இங்க எம்பசைஸ் பண்றாரு. நாங்க எதை கேட்டுள்ளோமோ அதைத்தான் நாங்க சொல்றோம். எதுவுமே எங்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல, அல்லவே அல்ல. எல்லாம் யாரிருந்து வருது, தட்சிணாமூர்த்தி இருந்து வந்து கொண்டிருக்கிற அந்த தத்துவத்தை தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இனிமேல் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விளக்க முடிச்சாச்சு. இப்ப 5, 6, 7 கடைசி இந்த எண்டு வரைக்கும் வச்சுக்கங்களேன். அந்த 5வது மந்திரத்திலிருந்து கடைசி மந்திரம் வரைக்கும் ஒரு மெயின் கான்செப்டை புரிஞ்சிட்டோம்னா அது அப்படியே ஃப்ளோல போகும். 3 கருத்துக்கள் வருது இனிமேல். 5லிருந்து ஆரம்பிச்சு 7, 8, 9 வரைக்கும். 5, 6, 7, 8, 9 5 மந்திரங்களிலும் ஒரு 3 பொதுவான கருத்துக்களை விளக்கிக்கிட்டே போகுது. 3 பொதுவான கருத்து. 3 பொதுவான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மகா வாக்கியம். எல்லாத்திலையும் 5, 6, 7, 8, 9 என்ன வரப்போகுது, மகா வாக்கியம். சாஸ்திர இறைவன் மகா வாக்கியத்தை வச்சு விளக்குவார். 2வது பிரம்மங்கிறது அப்பிரமேயம். இது வரைக்கும் சொன்னதே தான், அதை திருப்பி இன்னும் கொஞ்சம் விளக்குறார் குரு. பிரம்மம் என்னது, அப்பிரமேயம் என்னது, பிரமாணங்களால் அறியப்பட முடியாதது, இந்திரிய அகோச்சரம் கேட்டிருப்பீங்க. அதுதான் அப்பிரமேயம். அப்பிரமேயம் பிரமாணத்தின் மூலியமாக இது அறியப்பட முடியாது போது நமக்கு டவுட் என்ன வரணும், அப்ப வேதம் என்பது பிரமாணம் தானே, அதை எப்படி அறியறது அப்படின்னா வேதத்தினுடைய வாக்கியங்களுடைய லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கலாமே தவிர வாட்சியார்த்தமாக வேதத்தை வச்சு நாம என்ன பண்ண முடியாது, வேதத்தினுடைய நேரடி சொற்களில் இருந்து நாம் ஞானத்தை பெற முடியாது. எப்படி புரிக்கணும், பாகத்யாக லக்ஷணேன ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்.
அதுதான் அப்பிரமேயம். ஏன்னா அப்புறம் எந்த பிரமாணத்துல அறிய முடியாதுன்னா அப்ப வேத பிரமாணத்துல எங்களால அறிய முடியாது. அப்ப இவ்வளவு நாள் வேதம் பிரமாணம் பிரமாணம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப நீங்களே அதை நெகேட் பண்றீங்களே. அப்படின்னா வேதத்தினுடைய வார்த்தைகளை வாச்சியார்த்தமாக இல்லாமல் லட்சியார்த்தமாக புரிந்து கொள்ளணும். அதுக்கு என்ன சொல்ல, பாகத்யாக லட்சணேன என்ன படிச்சிருக்கோம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள எந்தெந்த அனித்தி விஷயமோ எது எது உபாதியோட விசேஷமோ அதையெல்லாம் கழட்டி விட்டுட்டு அதனுடைய சொரூபமாக ஈஸ்வரன், சொரூபமாக ஈஸ்வரன் ஜீவா அப்படிங்கிற இடத்துல என்ன பார்க்கிறோம், நம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அதன் மூலியமாகத்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர நேரடி வாக்கியத்தில், வேதத்தினுடைய நேரடி வாக்கியத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ஞானத்தை பெற முடியும். அதனால என்ன சொல்றாரு, அப்பிரமேயம்ங்கிற வேர்டு யூஸ் ஆகுது. அடுத்தது அது இந்திரிய அகோச்சரம். நம்ம வச்சிருக்கிற இந்திரிய அப்பிரமேயம்னா வேதமே அப்பிரமேயம் ஆயிருது. அதுக்கடுத்து இங்க இந்திரிய அகோச்சரம், ஞான இந்திரியங்களுக்கு அந்த விஷயம் சிக்காது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது முக்கியமா ஒவ்வொரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வர குழப்பத்தை இங்க நிவர்த்தி பண்றாரு, சகுன பிரம்ம நிஷேதனம். நாம படிக்கிற விஷயம் சகுன பிரம்ம நிஷேதனம். சகுன பிரம்மத்தை நிகேட் பண்ணிட்டே வருவார். ஒவ்வொரு தேவதைகளை நாம படிக்கிற விஷயம் இந்த தேவதைகளை பற்றிய விஷயம் அல்ல. தேவதைகளுக்கு தேவதைகளை படைத்த அந்த ஈஸ்வரனுடைய பிரம்மத்தினுடைய தத்துவம் அப்படிங்கிறத 5 மந்திரத்துல திருப்பி திருப்பி சொல்லுவார். இது தேவதைகளுக்கு உண்டான விஷயத்தை படிப்பது அல்ல. தட் இஸ் நாட் தேவதைகளை பற்றி அறிவது படிப்பது. இட் இஸ் நாட். சகுண பிரம்ம இஸ் நாட் அல்டிமேட். நிர்குண பிரம்ம இஸ் அல்டிமேட் அப்படிங்கிறத தான் சகுன பிரம்ம நிஷேதனா. அப்ப சாமியை கும்பிடக்கூடாதா அப்படி சொல்றது இல்ல. சாமி கும்பிட்டு பக்தி இருந்தா தான் இதுக்குள்ளே வர முடியும். யார் சொன்ன சாமி கும்பிட வேண்டாம்? சாமி கும்பிடாம வழிபாடுகள் இல்லாமல் பூஜைகள் இல்லாமல் புனஸ்காரங்கள் இல்லாமல் நமக்கு என்ன கிடைக்க போறதில்ல. ஒரு நன்றி விசுவாசமே தேவதைகள் நம்ம காட்ட முடியாத போது we are not qualified to study சாஸ்திரம். ஸோ 3 கருத்துக்கள். 1 மகா வாக்கியம், 2வது பிரம்மம்ங்கிறது அப்பிரமேயம், அதான் இந்திரிய அகோச்சரம்ங்கிற கருத்து. 5ல இதேதான் வரப்போகுது. இந்த 3ஐ பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 3ஐயே ஒரு மந்திரத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும். அதை ஒரு இந்திரியமா எடுக்கும். ஒரு இந்திரியத்துக்கு இதை அப்ளை பண்ணிட்டு வரும். அதுதான் 5ல இருந்து இந்த கடைசி அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இதுதான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, 5வது போலாம். இந்த 3ஐ மனசுல வச்சுக்கணும். அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணி பார்க்கறோம். அந்த மெத்தட்ல தான் 5 போகுது. சரிங்களா? யத் வாசானப்யுதிதம் ஏன வாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. எது வாச்சா, ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறாரு, வாக்கு. வாக்கினால் அனப்யுதிதம் அறிவிக்கப்படவில்லை. அங்கு மங்கு மணிக்கணக்கா பேசுறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, வாச்சினால் அதை போய் அடைய முடியாது. எந்த ஒன்றை வாக்கினால் அறியப்பட முடியாததோ அதை எப்படியாவது புரிய வச்சிடலான்னு குரு உட்கார்ந்திருக்க ஆச்சரியவத்து. வார்த்தைகளால் புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை அந்த வாக்கினாலேயே புரிந்து கொள்வதற்காக ஒரு சிஷ்யன் உட்கார்றது என்னது, ஆச்சரியவத்து. பகவத்கீதையில சொன்னாரா இல்லையா, ரெண்டுமே என்னது, 2 உட்கார்ந்து அது கரெக்டா புரிஞ்சுக்கிறான் பாருங்க, அது ஆச்சரியமோ ஆச்சரியம். ஏன் சொல்றாரு, வாச்சியார்த்தமாக புரிந்து கொள்ள முடியாதுங்கிறத அவர் சொல்றாரு. வார்த்தைகளுடைய நேரடி அர்த்தத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதே சொல்ல வாக்கு ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாச எல்லா இடத்திலும் திருப்பி திருப்பி வரும். வார்த்தைகளுடைய நேரடி அர்த்தமாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை புரிந்து கொள்ள. ஜீவ ஈஸ்வரன் என்ன சொல்றது, தொம் தத்து தொம் அசி, நீ இறைவனாக இருக்கிறாய். எப்படி புரிஞ்சுக்கிறது, வாச்சியார்த்தமாக 100% தப்புங்கிறத வரும். நான் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? ஆனா அது லட்சியார்த்தமாக எப்படி கடல் அலை நீர் அப்படிங்கும் போது கடல் வேறதான் அலை வேறதான். கடலோட சைஸ் வேற, அலையினோட சைஸ் வேற. கடலோட தன்மை வேற, அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜீவராசிகளுக்கு இருப்பிட கொடுக்குது. அலைங்கிறது எந்திரிச்சிட்டோ அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வேற. இது எத்தனை காலமா கடல் இருக்கு, அலை எத்தனை நிமிஷத்துல எந்திரிச்சு எந்த நிமிஷத்துல படுக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ நேரடியா பார்க்கும்போது என்ன இருக்கு, 2க்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். ஆனா ஒரு இடத்துல 2 ஒண்ணு. நீர் தத்துவம்
அப்படின்னு இடத்துல வந்து நின்று பார்த்தீங்கன்னா கடலும் என்னதான் நீர் தத்துவம் என்ன சொல்லும், ஏ கடலை என்னை தவிர்த்து நீ வேறல்லங்கும். அலை என்ன சொல்லும், நீர் நீ என்னை தவிர்த்து வேறல்ல. ஸோ அந்த நீர்ங்கிற தத்துவத்தில் போய் நிற்கும் போது கடல் இஸ் ஈக்குவல் டு அலை, அலை இஸ் ஈக்குவல் டு கடல். ஆனால் ஈவன் தோ எப்படி இருக்குது டிஃபரன்சஸ், சோ மெனி டிஃபரன்சஸ் கடலுக்கும் அலைக்கும். கடல் என்ன சொல்ல, நான் இல்லைன்னா நீ இல்லை சொல்லுமா இல்லையா? கடல் நான் இல்லை நீ எங்கே வந்த, என்னை நீ கம்பேர் பண்ண முடியுமா, எப்படி கேட்குது. ஆனால் நீருங்கிற H2Oங்கிற பிரின்சிபிள் வந்துட்டோம்னா கடல் இருக்கிறதும் H2O தான், அலையில் இருக்கிறது நாம ரூபங்கள் வேற, செயல்பாடுகள் வேற, தன்மைகள் வேற, அதெல்லாம் என்னது உபாதி பேதம், எத்தனை வேணாலும் இருக்கும். ஆனா அந்த மாதிரி லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கணுமே தவிர நீ தத்து தொம்மசி அப்படின்னு ஒன்ன வாட்சியார்த்தமாக அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கத்தான் முடியும். நம்ம போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை போய் தேடக்கூடாது. நான் இறைவனா இருக்கிறேன்னா எங்கே இறைவனை நான் பார்க்குறேன்னு எனக்குள்ள மூடி ஊமை 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 ஊமைன்னு கேட்டுக்கிட்டே உட்காந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஊரில் யார் வந்து பதில் சொல்றது, ஊமைன்னு கேட்கறதாரு, அங்கே வந்து பதில் சொல்றதாரு, அப்போ வந்து நிற்கிறதாரு. ஸோ இட் இஸ் டோட்டல் கன்ஃபியூஷன். இதை அறியத்தான் முடியுமே தவிர அனுபவத்துக்கு சிக்காது. வார்த்தைகளால் அதை எத்து வாக்கினால் அறிவிக்கப்படவில்லையோ. இப்போ இது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மகா வாக்கியத்தினுடைய விளக்கம் வரும், அப்புறம் பிரம்மங்கிறது அப்புறமேன்னு வரும், அப்புறம் சகுண பிரம்ம நிஷேதனை வரும். தேவதைகள் நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டடி வந்து தேவதைகள் அல்ல, சகுண பிரம்மம் அல்ல. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மோட்சத்துக்கு ஞானத்தை பெறணும்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சகுண பிரம்மம் அல்ல, தேவதைகள் அல்ல, நிர்குண பிரம்ம விஷயம். இந்த 3 பாயிண்ட் தானா. இப்ப நாம ஃபர்ஸ்ட் படிக்கிற மாதிரி, எது வாக்கினால் அறிவிக்கப்படவில்லையோ, அறிவிக்க முடியாதோ, ஏன எந்த அது சைத்தன்யத்தினால் வாக்கானது அபியுத்தியதே. நீ ஒரு வாயிலிருந்து வாக்கு வரணும்னா அந்த தத்துவம் ஆத்ம தத்துவம் இல்லாமல் இந்த வாயினால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. வாக்கு அறிவிக்கப்படுகிறது, வாக்கானது அறிவிக்கப்படுகிறதோ, அந்த வாயிலிருந்து வாக்கு எந்த சக்தியினால் எந்த ஒன்று வாக்குக்கு இருப்பை கொடுத்து அறிவை கொடுத்து இருக்குதோ அதை அறிவிக்கப்படுகிற தத்து ஏவ அதையே பிரம்மனாக தொம்னி வித்தி, அதுதான் பிரம்மம். ஆத்மா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுது, ஜீவ எப்படி மகா வாக்கியம் வந்தது பாத்தீங்களா. எந்த ஒன்றினால் எங்க சொல்லுது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தானே வாக்கு வந்து பேசுது அப்படின்னா அது வாக்கு தனியாக செயல்படக்கூடிய சக்தி கிடையாது. இயல்பாக அதுக்கு நாக்குக்கு இயல்பாக சக்தி பெற்று பேசக்கூடிய சக்தி கிடையாது. ஏன்னா வாக்குங்கிறது ஜடம். அப்ப அதுக்கு பின்னால மனம் இருக்கு, அந்த மனத்துக்கு பின்னால ஆத்ம தத்துவம் இருக்கும் போது அது ஆத்மா. அதத்தான் என்ன சொல்ற, அதை போய் ரீச் பண்ணிட்டு அவர் என்னங்கிறாரு, அதுதான் பிரம்ம. இது மகா வாக்கியம் வேற மாதிரி போனாலும் ஜீவ ஆத்ம பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுதா இல்லையா. சோ இட் இஸ் மகா வாக்கியம். புரிஞ்சுங்களா. ஆனா தத்து தத்தேவ துவம், தத்தேவ பிரம்ம துவம், அதை நீ வித்தி, யூ மஸ்ட் நோ. எதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லை வாழ்க்கையில் இதை நாம தெரிஞ்சுக்கணும். மகா வாக்கிய ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை வித்தி. அடுத்து என்ன சொல்றாரு, இப்ப இதுல வந்து நமக்கு 2 முடிஞ்சிச்சு, 2 விஷயங்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு மகா வாக்கியம், இன்னொன்னு இந்திரியத்தின் மூலிய அதான் பிரம்ம அப்பிரமேயம். வாக்குங்கிற பிரமாணத்தை கொண்டு பிரம்மனை விளக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. சோ இது என்னது, அப்பிரமேயம்ங்கிற விஷயம் உள்ள வந்துருச்சு. இந்த ஒரு சென்டென்ஸ் நான் படிச்சு மீனிங் கொடுத்தேன் பாத்தீங்களா, இதுல 2 விஷயம் வந்திருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா புரியும். மகா வாக்கியம் வந்துருச்சு, கூடவே பிரம்மம் அப்பிரமேயம். பிரம்மனை நீ பிரமாணத்தின் மூலமாக புரிஞ்சுக்கவோ அறிவிக்கவோ அறிந்து கொள்ளவோ முடியாது நேரடி வாக்கியமாக. அடுத்து என்ன இருக்குது, 2 பார்த்துட்டோமா. இன்னும் 1 இருக்குது, என்னது, சகுண பிரம்ம நிஷேதம். என்ன சொல்றாரு, எந்த இந்த தேவதையை உபாசத்தை உபாசிக்கிறார் தியானிக்கிறார்களோ அது பிரம்மம் அல்ல. உபாசனைனா வழிபாடு, தியானம், ஜபம். என்ன ஒரு தேவதைகள் யார் யாரு, பிரம்மா, விஷ்ணு, சிவன் தேவதைகள். முருகன், முருகன், விநாயகர், சக்தி எல்லாம் என்னதான் தேவதைகள். நாம் அவங்களை என்ன பண்றோம், தியானம் செய்கிறோம் அப்படின்னா நீங்க பூஜிக்கிறோம். சில பேர் ஜபம் பண்ணலாம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்றோமா இல்லையா, அது ஒரு மெடிடேஷன். இல்ல நாம் அபிஷேகம் பண்றோம், ஆராதனைகள் பண்றோம், கோயில்ல வழிபாடுகள் பண்றோம், வீட்டுல வழிபாடுகள் பண்றோம், அந்த தேவதைகளை குறித்து சாண்டிங் பண்றோம், அந்த தேவதைகளை குறித்து எத்தனையோ பண்றோம் வழிபாடுகள். இவர் என்ன சொல்றாரு,
அது அது பிரம்மம் அல்ல. எந்த தேவதைகளை நீ வழிபடுகிறாயோ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வேதம் அந்த தேவதைகள் அல்ல. ஆத்மா பிரம்மம்ங்கிறது தேவதைகள் அல்ல. எவ்வளவு அழகா கொடுத்துட்டாங்க. அது பிரம்மம் அல்ல. நாம நான் இந்த சாஸ்திரம் விளக்குற தத்துவம் நீ சாமி கும்பிடுற அந்த தேவதைகள் அல்ல. ஆனா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அந்த தேவதைகள் அந்த பிரம்மனை தவிர்த்து வேற அல்ல. ஆனா பிகினிங்ல என்னதான் சொல்லி ஆகணும்? நீ நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி வந்திருப்போம்? நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து பார்க்கலாம். எப்படி நம்ம ஒரு இஷ்ட தேவதா வழிபாடு இல்லைங்களா? அவங்கவுங்க ஃபேமிலியில அவங்கவுங்க இஷ்ட ஒரு தேவதை வழிபாடு பண்ணிட்டு இருப்போம். ஒரு நாம ரூப பண்ணிட்டு இருப்போம், ஒரு தேவதை. அதுக்கு அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும்? அதிஷ்டான தேவதா. இப்ப பாத்தீங்கன்னா அது எப்படி அதிஷ்டான தேவதா எப்படி வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கா ஆயுஷ் இல்ல ஆரோக்கியம், ஒரு சுதர்சன ஹோமம், இதெல்லாம் அதிஷ்டான தேவதா. அந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இஷ்ட தேவதா வழிபாடுகள் நமக்கு எது பிடிக்குதோ அந்த கோயிலுக்கு போறது, சாமி பண்றது, அது கும்பிட்டு இருப்போம். அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வருதுங்க போது அதிஷ்டான தேவதைக்கு சில வழிபாடுகள் கர்மகாண்டத்துல இறைவனே சொல்லியிருக்கார். உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அதுக்குண்டான இந்த ஹோமத்தை பண்ணு. ஒரு வித்யா சக்தி வேணும்னா வீட்டுல ஒரு வெல்த் இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணு. உனக்கு ரிட்டைனிங் கெப்பாசிட்டி இருக்குன்னா மேதா சுக்த ஹோமம் பண்ணு. படிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது மேதா ஹோமம், சரஸ்வதிக்கு ஹோமம் பண்ணு, லக்ஷ்மிக்கு எந்தெந்த இதெல்லாம் என்னது? அதிஷ்டான தேவதாவுக்கு. அதுக்கு அதிஷ்டான தேவதா இல்லைங்களா? கல்விக்கு யார் அதிஷ்டானம்? வெல்த்துக்கு யார் அதிஷ்டானம்? ஹெல்த்துக்கு யாரு? அச்சா, இப்படி அதிஷ்டான தேவதைகள் பேர். இதை நாம கும்பிட்டு இருக்க மாட்டோம். ஆனா எனக்கு ஒண்ணு தேவைங்கும் போது நாம யார அந்த கர்மகாண்டத்தில் அந்த தேவதைகளை எப்படி வழிபட்டா நமக்கு அந்த கிடைக்குமோ அதை நாம என்ன பண்றோம்? ஹோமம் பண்றோம், யக்னமா பண்றோம், ஏன் சாண்டிங் கூட பண்றோம். இப்ப we are not qualified to do யக்ன, நாம என்ன பண்றோம்? we are doing chanting. உனக்கு இந்த சக்தி இல்ல, குழந்தை இல்ல, இந்த ஹோமம் பண்ணு, இல்ல இந்த வழிபாடு பண்ணு, இந்த கோயிலுக்கு போ. இதெல்லாம் என்னது? அதிஷ்டான தேவதா வழிபாடு. அதுக்கு யார் அதிஷ்டானமோ நமக்கு வேணுங்கிற காலத்தை அவங்கள போய் கும்பிடுறது, வழிபாடு பண்றது. யூசிங் கர்மகாண்டத்துல இறைவன் எப்படி விநாயகர் நித்திய பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காரோ அது பிரகாரம் தான் பூஜை பண்ணணும். எனக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியாது. தூப தீபம் நெய்வேச்சு நம்ம வச்சுட்டு இருப்போம். ஆனா அங்க என்ன இருக்குது? ஒரு விநாயகரை நித்திய பூஜை எப்படி பண்ணணும், சிவனுக்கு நித்திய பூஜை எப்படி பண்ணணும், பெருமாளுக்கு நித்திய பூஜை வீட்டில் எப்படி பண்ணணும், அல்லது கோயில்ல எப்படி பண்ணணும், அதே விநாயகருக்கு ஹோமம்னா எப்படி பண்ணணும். இதெல்லாம் என்னது? அந்தந்த அதிஷ்டான தேவதா. புரியுதுங்களா? இஷ்ட தேவதா வழிபாடு, அடுத்தது அதிஷ்டான தேவதா வழிபாடு. ஃபார் சம் ரீசன் இஷ்ட தேவதாங்கிறது என்னன்னு வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்கு பிடிச்ச தெய்வம், அது வழிபாடு பண்ணிட்டு இருப்போம். சைட் பை சைடு என்ன வருவோம்? அதிஷ்டான தேவதா வழிபாட்டுக்கு வருவோம். ஒரு வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் ஒண்ணு பெறணும், ஆசைப்படுறோம், கிடைக்கணும், பண்றோம். இதெல்லாம் எது? சகுன பிரம்மம் வழிபாடுகள். இது என்னது? இதெல்லாம் தேய விஷயம்னு பேரு. தியானிச்சோம்னா அது சகுனத்தை நம்ம என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாமா இல்லையா? ஈஸ்வரன் எடுத்து வச்சு தியானம் பண்ணலாம், பெருமாள் எடுத்து வச்சு தியானம் பண்ணலாம். சோ இவங்கெல்லாம் தேய விஷய பிரம்ம. அந்த தேய விஷய பிரம்மத்துக்கு பேர் தான் சகுன பிரம்ம. மாயுடன் கூடிய பிரம்ம சகுன பிரம்ம. அந்த வழிபாடு இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த வேதாந்திக் ஸ்டடி. நாம யார படிக்க வர்ற இப்ப அந்த வழிபாடுல இருக்கிற சகுன பிரம்மத்தை நாம அல்டிமேட்டா இங்க சாஸ்திரம் சொல்லல. சாஸ்திரம் எதை அல்டிமேட்டா சொல்லுது? நிர்குண பிரம்ம. தட் இஸ் ஞேய விஷயம், நாட் தியான விஷயம், நாட் பூஜா விஷயம், நாட் பூஜிக்கு விஷயக்கூடிய விஷயம் அல்ல. அது ஞேயம். நிர்குண பிரம்மத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? தியானமோ பூஜையோ புனஸ்காரமோ செய்ய முடியாது. அது என்னது? ஞேயம். ஞேயம் என்ன? அறிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான் சாஸ்திரத்தினுடைய அல்டிமேட் டீச்சிங் தான் பிரம்ம. ஆனா நமக்கு என்ன தெரியும்? இப்ப ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இவர் யார நெகேட் பண்றாங்க? என்ன சொல்லுது? சகுண பிரம்மத்தை நிஷேதம் பண்றதுன்னா தெய்வ வழிபாடுகள் பண்ணல, தேவையில்லைன்னு சொல்லல. இங்க இருக்கிற சாஸ்திரத்துடைய நாம புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் எது?
இந்த வழிபாடுகளுக்கு உண்டான தேவதைகளை பற்றிய ஞானம் அல்ல. இதுதான் என்ன சொல்லிட்டேன் நானு, தேயம் பிரம்ம, பூஜிதம் பிரம்ம, சகுண பிரம்ம, தேவதா ரூப பிரம்ம. அது பிரம்மன் தான், ஆனா தேவதா ரூப பிரம்ம. This is not ultimate understanding of வேதாந்தம் அல்லது உபனிஷத். This is not ultimate teaching of இறைவன். எது? நிர்குண பிரம்ம. யார் அவரு? இந்த தேவதைகளுக்கு படைப்புக்கு காரணமாக இருக்கும். இந்த தேவதைகளை படைத்து அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஆளுகிற சக்தியை கொடுத்து, தன்னுடைய ஆளுகிற சக்தி என்ன பண்றாரு இறைவன் இந்த தேவதைகளுக்கு கொடுத்து. எதுக்கு கொடுத்தாரு இந்த தேவதைகளுக்கு? சிவன் பிரம்மா விஷ்ணுக்கு காத்தல் அழித்தல் எல்லாம் எதுக்கு கொடுக்கிறாரு? ஜீவர்கள் அவங்க பாப்ப புண்ணியத்தை தோல் மேல சுமந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் என்ன பண்ணித்தான் ஆகணும்? அனுபவிச்சுதான் ஆகணும், அனுபவிச்சுதான் கழிக்க முடியும். அப்போ பாப்ப புண்ணியத்தை அனுபவிச்சு கழிப்பதற்காக இறைவன் என்ன பண்றாரு? ஒரு உலகத்தை படைக்கிறார், அதுல கொண்டாந்து நம்மள உட்கார வைக்கிறார். அப்பதான் அதுக்குண்டான சூழ்நிலைகளை, நீங்க பாப்பத்தை அனுபவிக்கணும்னா அதுக்குண்டான சூழ்நிலை உருவாகும் இல்லைங்களா? நீங்க ஒரு புண்ணியத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலை உருவாகும். அதெல்லாம் டேக்கன் கேர் ஆஃப் பை திஸ் தேவதாஸ். இந்த தேவதைகள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு காலையில இத்தனை இடத்துல புண்ணியத்தை நீங்க அனுபவிக்கணும்னா அதுக்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பவர்கள். அந்த அமைத்து கொடுக்கிற சக்தி அந்த தேவதைகளுக்கு சொந்தமானதல்ல, அந்த பிரம்ம தத்துவத்துக்கு சொந்தம். அதுதான் யாருக்கு சொந்தம்? அது பிரம்ம தத்துவத்தினுடைய செயல். அவர் கொடுக்கிற சக்தியினாலதான் தேவதைகள் என்ன பண்றாங்க? சக்தியை பெறுகிறார்கள். எதுக்கு? இந்த மனுஷன், இந்த ஜீவர்களை, மனுஷன் சொல்லக்கூடாது, எல்லா ஜீவர்களும், ஒரு மீன் இருந்ததுன்னா, பாம்பு இருந்ததுன்னா, புள்ளி மான் இருந்தது, சிங்கம் இருந்தது, புலி இருந்தது, எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? அதனுடைய கர்ம பலனை கழிக்கிறதுக்காக தான் வந்து பிறந்திருக்குது. பிறப்பே எதற்காகத்தான்? கர்மத்தினால் தான் என்னது பிறப்பே. சோ அந்த கர்ம வினைகள் உண்டான சூழ்நிலைகளை அமைத்து கொடுப்பவர்கள் தேவதைகள். இப்ப நம்ம எதுக்கு வழிபாடு பண்றோம்? இப்ப நீங்க அந்த தேவதைகளை குறித்து வழிபாடு பண்ற யாருமே நிர்குண பிரம்மத்தை யாரும் வழிபாடு பண்ண முடியாது, பண்ணும். அது வந்து அறியக்கூடிய விஷயமே தவிர இட்ஸ் நாட் தேயம், இட் இஸ் நியாய விஷயம் சொல்லியாச்சு. ஓகே, இப்ப எதுக்கு வழிபாடு பண்றோம்? நமக்கு தான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன அனுபவிக்கணும் அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும்னு செட் ஆயிருச்சு. அது வந்து அது சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்க அவங்ககிட்ட போய் ப்ரே பண்றதுல என்ன? அவங்களுக்கு இன்னொரு சக்தி கொடுத்திருக்காரு இறைவன். பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம். என்ன ஈஸ்வர தத்துவம் என்ன சக்தி கொடுத்திருக்காரு? தன்னை வழிபடுபவர்களுக்கு பரஸ்பரம் பாவயந்த கேரா பகவத்கீதா. அவங்களுக்கு நீ பரஸ்பரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ அவங்களை ஆராதித்தால், யாரு? மனிதர்கள், ஜீவராசிகள் அந்த தேவதைகளை ஆராதனை பண்ணா தேவதைகள் என்ன பண்ணுவாங்க? திருப்பி அவர்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பாங்க. அப்போ என்ன இதுல? அப்ப வேணுங்களுக்கு தான் கொடுப்பாங்க தேவதைகள், வேண்டாதவங்களா கொடுக்க மாட்டாங்களா? அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இப்ப நமக்குள்ள ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுதான் ஒரே ஈஸியா பழமொழி. தலைக்கு ஒரு பிரச்சனை வருது, தலையோட போற மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க வழிபாடுகள் பண்ணி பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு புண்ணியத்தை அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த புண்ணியம் எதுக்கு யூஸ் ஆகும்? அதை தலைப்பாயோட போறக்கு யூஸ் பண்ணும். வர்றது வந்துதான் தீரும், அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது பூர்வ ஜென்மத்து புண்ணியம் பாப்பம். அதுல இருந்து குறைச்சிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணும்? அந்த பிரயத்தனம் முயற்சியும் பண்ணணும், பிளஸ் அனுகிரகத்தையும் பெறணும். அப்பதான் நம்ம அந்த வாழ்க்கையில சீரப்பா போறோம். ஒரு வேணும்னா அடையிறோம், ஒன்னுல இருந்து வேண்டாங்கிற இடத்துல தப்பிக்கணும், வேணுங்கிற இடத்த போய் பெறணும், நமக்கு வேண்டாங்கிறத நம்ம விட்டு போகணும். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள். எல்லாத்துக்கும் தேவதா வழிபாடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தேவதைகளை எப்படி வழிபடணும் என்னன்னு யார் சொல்லி வச்சிருக்கா? இறைவனே சொல்லி. இந்த இறைவனையும் படைச்சிட்டு, சாரி, இந்த இறைவன் என்ன பண்றாரு? பிரம்ம தத்துவம், அந்த ஈஸ்வர தத்துவம் எடுத்துக்க. படைத்தல் போது ஈஸ்வரங்க பேர் அவருக்கு வந்துருது. பிரம்மனே தான் படைத்தல் காத்தல் போது அவருக்கு ஈஸ்வரன். இந்த தேவதைகள்லாம் படைக்கிறாங்க போது அவருக்கு பேர் ஈஸ்வரன். புரிஞ்சுக்கிறக்கா சொல்றதா? அந்த ஈஸ்வர தத்துவம் என்ன பண்ணுது? தேவதைகளையும் படைத்து ஜீவர்களையும் படைத்து அவங்களுக்கு உண்டான கர்ம பலனை கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த தேவதைகளை படைத்து அவங்களுக்கு உண்டான சக்தியை கொடுத்து அதை அவங்க ஆள்வதற்கும் அவங்களுடைய பிரேயர் இந்த மாதிரி சிஸ்டத்தை இதுதான் தேவதைகளை இருந்து பிரிச்சு காமிக்கும். சொன்னா 3 தத்துவம், ஒரு மந்திரத்தில் இப்ப 5 டீட்டெயிலா பார்த்துட்டோம். அதே மாதிரி 6, 7, 8, 9 வரைக்கும் இதே 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் மறந்துடவே கூடாது. மகா வாக்கியம் வரும், அதுக்கு அடுத்தது பிரம்மனை அப்பிரமேயம் புரிஞ்சுக்குவோம். நீ ஒரு பிரமாணம் எடுத்துட்டே போகும். அப்பிரமேயம் அல்லது இந்திரியா கோச்சரம். அடுத்தது சகுன பிரம். இந்த சகுன பிரம்ம நிஷேதத்தை கரெக்டா புரிஞ்சுக்காததுனாலதான்
அந்த வேர்டு பரம்பரையிலிருந்து புரிஞ்சுக்காம தானே படிச்சோம்னு என்ன புரியும்? தேவதை வழிபாடு தேவையில்லை, நிஷேதமே. என்ன வேர்டு போட்டு பாருங்க, எத்து இதம், எந்த இந்த தேவதையை உபாசிக்கிறார்களோ அது பிரம்மம் அல்ல. அப்ப எதுக்கு அதை வழிபட்டுக்கிட்டு? நேரடி நீங்க படிச்சு பாருங்க, குரு பரம்பரையில் வராம நீங்க நாமளா படிச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லையில, தேவதை வழிபாடுல முக்கியம் இல்லையில, நாம பிரம்மனை புரிஞ்சுட்டா போதும்ல. ஐயோ, புரியுதுங்களா? அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரு பரம்பரா. கரெக்டா அது வெளிக்கொணர்னா அவங்கனால மட்டும். எனக்கு எப்படி குரு சொல்லி கொடுத்தாரு அதான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ சொல்லி கொண்டிருக்கிறேனே தவிர நானே கேனோபனிஷத்தை படிச்சு நானே புரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது அப்படி அல்ல. ஆச்சுங்களா? அடுத்த மந்திரம் ஒரு பிரமாணமா மாறிட்டே வரும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? வாக்குங்கிற பிரமாணமா நீ பாத்தீங்கன்னா 6, 7, 8, 9 வரைக்கும் அந்த பிரமாணம் மட்டும் மாறிக்கிட்டே வரும். இந்த கருத்து அப்படியே தான் வரும். என் மனசா ந மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதமுபாசதே. அது செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் மாறும். இதுல எதை எடுக்கிறாரு? மனம். சரி, வாக்குதான் காட்டாது, மனம் காட்டுமா பிரம்மனை? அறிவடு பொருளாக மனம் காட்ட முடியாது. மனதினாலதான் அறிகிறோம், ஆனா அறிவடு பொருளாக மனதில் போய் தேடக்கூடாது. எப்படி நாம தேவதைகளை பார்க்கிறோம், அறிவிட பொருளா தானே தேவதை பார்க்கிறோம். முருகன் அறிவிட பொருள் தானே, டவுட் இல்லையே. அவருக்கு ஒரு உருவத்தை பார்க்கறோமா இல்லையா? பெருமாளை ஒரு உருவத்தோட பார்க்கறோமா இல்லையா? கண்ணு பார்க்குதா இல்லையா? அறிவிட பொருள் தானே அவங்க எல்லாம். ஈஸ்வரனா இருந்தாலும், பெருமாளா இருந்தாலும், விஷ்ணுவா இருந்தாலும், இல்ல முருகராக இருந்தாலும் எல்லாம் என்னதான் அறிவடு பொருளா நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி என்ன தேடக்கூடாது மனதுல? பிரம்ம தத்துவத்தை தேடாத. மனதினால் அதை பிடிக்க முடியாது. ஏன்? எந்த ஒன்று, இப்ப அந்த பழைய ரீசன் ஆட் பண்ணிக்கணும். எந்த ஒன்றினால் மனம் செயல்படுகிறதோ, எந்த ஒன்று மனதை வியாபித்திருக்கிறதோ அதை மனதை கொண்டு அறியப்பட முடியும். மனதுக்கு மேலாக, மனதுக்கு மனமாக, மனதுக்கு இருப்புக்கு, மனதினுடைய அறிவு செயல்பாட்டுக்கு எந்த ஒன்று காரணமா இருக்குதோ அதுல எங்க போய் தேடாத. அந்த மனதை வச்சுக்கிட்டு போய் தேடாத. எப்படி சிவனை பார்த்தீங்களோ, கோயில பெருமாளை பார்த்தீங்களோ, அந்த மாதிரி பிரம்மனை பார்க்கலான்னு நாங்களும் பார்க்கல, அந்த மாதிரி பார்க்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் டீச்சிங்கா வைக்கிறேன். நாங்க அந்த மாதிரி எல்லாம் நாங்க பிரம்மனை பார்க்கல, கோயில முருகரை பார்க்கிற மாதிரி நாங்க பார்க்கல. அறிவடு பொருளாக நாங்கள் பிரம்மனை அறியவில்லை. அதான் இங்க என்ன சொல்றாரு? மனம். எதை? மனசா, மனதினால். இப்ப மனதால் ந மனுத்தே அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, மனம் அப்படிங்கிறது எப்படி எப்படி ஞானத்தை பெறுது? ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம். இப்போ மனம் எப்படி எப்படி ஞானத்தை பெறுதுன்னு சொல்றேன். அந்த எந்த மெத்தட்லயும் நீ பார்க்க முடியும், அறிய முடியாதுன்னு சொல்ல வர. இப்ப எது பிரத்யக்ஷம்? என்ன? கண்ணு, காது, மூக்கெல்லாம் கொடுத்து ஒரு ஞானத்தின் மூலியமாக மனம். சில சமயம் மனம் ஸ்பெஷலா செயல்பட்டு என்ன பண்ணும்? அனுமானம், யூகம். அது யூகிக்கும். மனதினால யூகிக்கிற சக்திக்கு மனதுக்கு உண்டு. அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம்? யூகத்துக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு மலையில ஒரு புகை வருது, தூரத்துல இருந்து பாக்குறீங்க, ஒரு மலைக்கு பின்னால புகை வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூகம் பண்ணுவோம்? கண்ணு பார்த்துருக்காது நெருப்ப, ஆனா மனம் என்ன யூகம் பண்ணிடும்? ஏய், அங்க நெருப்பு இருக்கு. அது யூகம். அது ஸ்பெஷலா மனம் செயல்பட்டு வியாப்தி ஞானம் சொல்லுவோம். அந்த வியாப்தி முதல்ல ரெண்டையும் ஒன்னா பார்த்துருக்கும் மனம். எது? புகையையும் நெருப்பையும் சேர்ந்து ஒரு இடத்துல முதல்லயே பார்த்து இருந்தா அந்த ஞானம் உள்ள இருக்கும்போது அதை வச்சு இங்க என்ன பண்ணுது? மனம் ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஏய், இந்த இடத்துல புகை வருது, சோ புகை இருந்தா கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும்? நெருப்பு இருக்கணும் போது யூகம்னு பேர், இன்ஃபரன்ஸ். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி அனுமானம் பண்றது, அதுக்குதான் என்ன சொல்றது? யூகம்னு சொல்றது. இது மனதினுடைய செயல்பாடு. அந்த மாதிரி பிரத்யக்ஷ பிரமாணம் மூலியமா அறியப்பட முடியாது, அதனால மனதுக்கு ஞானம் வராதுங்கிறது பிரம்மனை பற்றி தெரிஞ்சு போச்சு. இது என்னன்னா, இது கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டியது, யூகம் பண்ணி இதை நீ தெரிஞ்சு கொள்ள முடியாது. மனதினுடைய செயல்பாடு யூகம், இன்ஃபரன்ஸ் மூலியமாக. அதாவது என்ன? இப்போ வகுப்புல இதை நம்ம அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப வகுப்புல 4-5 விஷயங்களை கேட்டிருப்போம், ஒரு 10-15 விஷயங்கள், 50 விஷயங்கள் கூட கேட்டிருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாத? யூகம் பண்ணாத. இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, எப்ப இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னாவே நீ இன்னும் புரிஞ்சுக்கன்னு அர்த்தம். ஏன்னா கோயம்புத்தூர் போனா அது அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம கோயம்புத்தூர் போகலின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இப்படி இருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது எனக்கு அப்படிதான் தோணும், ஏன் இவ்வளவு அவசரம்? இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இன்னும் வரல. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம அடைஞ்சிட்டோமா இல்லையான்னு ஒரு டவுட்டுஞ்சி. அப்படி டவுட் வந்தாவே நீ அடையலன்னு தானே அர்த்தம்.
அடைஞ்சிட்டீங்கன்னா உனக்கு ஏன் டவுட் வருது? புரிஞ்சுதா? கேளுங்க, தப்புன்னு சொல்லவில்லை, அவசரப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இவ்வளவு நாள் படிச்சு எனக்கு என்ன அது அனுபவம் சிக்கல, அனுபவமாக இதை அறியப்பட முடியாது. ஸோ மனதினால் என்ன பண்ண முடியாது, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கரெக்ட் பண்ண விஷயத்தை வச்சுட்டு ஃபாஸ்டா ஒரு யூகம் பண்ணி அந்த இடத்துல போய் நின்றுக்கலாமா? நாமளே போய் நிற்கணும், அது தானா நடைபெறும். தயவு செஞ்சு யூகம் எல்லாம் பண்ணி அந்த இடத்துல போய் நிற்கணும்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் போக முடியாது. அது எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, கர்மயோகத்தை பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, பஞ்சமாக யத்னங்களை பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ, அது உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வைக்கும். ஆக்சுவலி நிற்கிறத நான் என்னுடைய இடத்துல என்னோட வீட்டை என் வீட்டை எனக்கு காமிக்கும், அவ்வளோதான். எங்கே ஒன்று நிற்கிறேன், வேற எங்கே நிற்க வச்சுங்க போய், அப்படிலாம் கிடையாது. என்னுடைய வீட்டையே அது காமிக்கும்னா தானாக நடைபெறணும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது யூகம் பண்ணி கண்டுபிடிக்கிறது அல்ல. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற சக்தி என்ன தெரியுங்களா? குவாலிஃபிகேஷனை பாருங்க, அது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. மனதை வச்சு யூகம் பண்ணி இந்த கிளாஸ் கேட்டிருக்கேன், இதை வச்சு நான் திங்க் பண்ணி கண்டுபிடிக்கிறேன், கண்டிப்பா முடியாது. கிளாஸ் கேட்ட அறிவை வச்சு நான் திங்க் பண்ணி ஒரு இடத்துல போய் பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறேன்னா சொல்லுது பாரு, சாஸ்திரம் சொல்லுது, மனதான மனுத்து அப்படியெல்லாம் யூகம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காத. குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டே இரு, அது ரெடி பண்ணிக்கிட்டே இரு, அவ்வளோதான் வேலை. விஷயங்கள் அது உள்ள போயிட்டே இருக்கும். நீ குவாலிஃபை ஆகிட்ட சொல்லுவாங்க. உத்தம சிஷ்யன்னா யாரு? சாஸ்திரம் சொல்லும், இது அதுக்கு தான் இந்த இடம். உத்தம சிஷ்யன் அவனுக்கு என்னன்னா, உத்தம சிஷ்யன் யாருனாங்க, உள்ளதை உள்ளபடி, சாஸ்திரம் சொல்றதை சொல்லபடி, குரு சொல்றதை சொல்லபடி புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பேர் என்ன? உத்தம சிஷ்யன். கிளாஸுக்குள்ள வந்தோடனே எல்லாருமே உத்தம சிஷ்யன் இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. அதெல்லாம் வாமதேவர் வைத்துக்குள்ளேயே, அவெல்லாம் நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன, நம்ம யாருமே உத்தம சிஷ்யனாக கிளாஸுக்குள்ள வர்றதுங்கிறது வெரி வெரி எக்ஸப்ஷனல் கேஸ். நீங்க அதை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம நார்மல், நாம கிளாஸுக்குள்ள வரும்போது உத்தம அதிகாரியாக இருக்க முடியாது. நீங்க யோசனை பாருங்க, உத்தம அதிகாரியாக இல்லாத வரைக்கும் உள்ளதை உள்ளபடி நீங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிஞ்சுதுன்னு சொல்லுவோம், ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ உத்தம அதிகாரி. அப்போ உத்தம அதிகாரி எப்படி அவன் ஆகிறான்? வெரி ஈஸி. குவாலிஃபிகேஷன் வேணுங்கிற அளவுக்கு நீ பெற்றுட்டீனா யூ பிகம் உத்தம அதிகாரி, அவ்வளவுதான். ஸோ குவாலிஃபிகேஷனை பெற பெற யூ பிகம் உத்தம அதிகாரியா. உத்தம அதிகாரி ஆனோன்னா உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கணும். சில பேர் நான் போன ஜென்மத்தில் பிறவினால இந்த ஜென்மத்தில் நான் பிறக்கும் போதே உத்தம அதிகாரினாலும் சொன்னேன், அந்த மாதிரி பிறக்கிறதெல்லாம் கோடி ஆயிரம் கோடியில் ஒருத்தராக இருக்கலாம். யாருமே அப்படி கிடையாது, ரொம்ப எக்ஸப்ஷன். அது நாம எடுக்கக்கூடாது. நாம் எல்லாருமே உள்ள வரும்போது எப்படித்தான் வருவோம்? மத்தியம் அதிகாரி. சில பேர் அனதிகாரியே வருவாங்க தெரியுங்களா? 3 இருக்கும் டீச்சிங்ல, ஸ்டூடெண்ட்ஸ்ல 3 பேர் இருப்பாங்க. ஒன்று உத்தம அதிகாரி, எந்த குருவும் உத்தம அதிகாரி கிளாஸ்ல உட்கார்ந்து எதிர்பார்க்கிறார் அந்த குருவாட்ட ஒரு முட்டாள் உலகத்திலே கிடையாது. ஏன்னா தனிப்பே தெரியுமில்ல, நான் அண்ணன் கிளாஸுக்கு போகும்போது உத்தம அதிகாரியா போனோம். ஸோ அந்த அனுபவம் சொல்லும், யாருமே உத்தம அதிகாரி கிடையாது. சொல்லி கொடுக்கறத யாரு சொன்னபடி புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படி? அப்பதான் டீச்சிங் ஆரம்பிச்சாகணும். என்ன தெரியும், நீங்க டீச்சிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்கன்னா இந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தனால தான் டீச்சர்னா நடத்த முடியுது. இங்க பாருங்க, குவைட் ஆப்போசிட். நான் சொன்னதை சொன்னபடி இவங்கனால புரிஞ்சுக்க முடியாதுங்கிற ஒரு கூட்டம் நம்ம முன்னால உட்காரும். உட்கார்ந்தவங்க அத்தனை பேத்தினாலையும் சொன்னதை சொன்னபடி உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது யாருக்கு தெரியணும்? குருவுக்கு தெரியும். ஏன்னா அவர் அப்படி இருந்தாலும் வந்தார். இவர் மட்டும் என்ன பிறக்கும் போதே உத்தம அதிகாரியா பிறந்தார். ஸோ தெரியுதா? அப்போ யாருனாலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கும் போது அப்ப என்ன பண்றோம் நம்ம? அது உத்தம அதிகாரிய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நீங்க உத்தம அதிகாரி ஆகிறதுக்கு குரு முயற்சி பண்ணுவார். எப்படி? எந்தெந்த விஷயத்தை கொடுத்தா பஞ்சமகா யக்ஞம் பண்ணு, சாண்டிங் பண்ணு, கர்மயோகம் பண்ணு, இன்னும் இவ்வளோ கஷ்டமா கொடுக்குறீங்க, நாங்க வேற என்ன பண்ணிட்டோம்? அல்வாவா கொடுக்க முடியும்? ஏமாத்தி போற விஷயத்த சொல்றேன், நான் பாட்டு கிளாஸ் எடுக்கிறேன், என்ன அல்வா கொடுத்துட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்க முடியும்? நீ தப்புன்னு சொல்றியோ, நீ ரைட்டுன்னு சொல்றியோ, நீ நல்லவன்னு சொல்றியோ, நீ கெட்டவன்னு சொல்றியோ, நீ கோபக்காரின்னு சொல்றியோ, நீ சிடுமூஞ்சின்னு சொல்றியோ, எனக்கு அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த என்னதுக்கு முயற்சி பண்றோம் நாங்க? நீங்க வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும்னு நாங்க கேட்கவே மாட்டேன். நமக்கு தெரியுமே, வர்றவங்க அத்தனை பேர் என்னதான் மந்த அதிகாரியோட நாங்க தப்பா புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். அனதிகாரி இருப்பாங்க பாத்தீங்களா, வெரி டஃப். அவங்களுக்கு குரு படாபாடு படணும் அவங்ககிட்ட. ஏன்னா அதாவது உத்தம அதிகாரிங்கிற வேற, மந்த அதிகாரிங்கிறது வேற, அனதிகாரிங்கிறது வேற.
அனதிகாரி யார்? இவங்களாம் வந்துங்க உத்தம அதிகாரி. நான் என்ன சொன்னேன், மந்த அதிகாரியா வர்றவங்கள அந்த என்னென்ன விஷயங்கள் பண்ணுனா அந்த ஸ்டூடெண்ட் வந்து உத்தம அதிகாரி ஆவானோ அதை வந்து குரு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அது மூலியமா அவன் என்ன ஆயிடுவான், உத்தம அதிகாரி ஆக ஆகத்தான் டீச்சிங் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அப்பதான் அவன் என்ன சொல்லுவான், அதுக்கு உள்ள டீச்சிங் உள்ள போகுதாங்கிறது தான் கொஞ்சம் கேள்வி பதில் எழுதிப்பாரு, கொஞ்சம் அதை டுவெல் பண்ணிப்பாரு. இதெல்லாம் எதுக்கு? டு மேக் த ஸ்டூடெண்ட் உத்தம அதிகாரி. அது மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப அனதிகாரி வருவாங்க பாத்தீங்களா, who are அனதிகாரி? நான் சொல்றதுதான் சரி, ஏன் எல்லாமே படிச்சுட்டேன், என்ன எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஐயோ படுறவே பாடு, நாங்க கஷ்டம், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு ஐ நோ சாண்டிங் எல்லாம் அவன் சொல்லும் போது பார்த்து வச்சுக்க எனக்கு ஐயோ கடவுளே. ஏன்னா அவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டம், எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி என்ன ஆட்டிடியூட்ல வராங்க, இந்த உத்தம மந்த அதிகாரி வர்றான், அனதிகாரி வர ரெண்டு குரூப் தான். ஏன்னா மந்த அதிகாரி தான் நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நாள உத்தம அதிகாரி ஆயிரும். அப்ப வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு, ஒண்ணு மந்தமா இருக்கும், இல்லையா அனதிகாரி. மந்த அதிகாரி ஈஸி, நான் சொல்லுவேன் என்ன தெரியலங்கிறதா எங்களுக்கு வேணும், எனக்கு எதுவுமே தெரியாது. மந்த அதிகாரி அவனை ஈஸியா கொண்டு வந்துடலாம், ஏன்னா அவனுக்கு சத்தைன்னு ஒண்ணு இருந்தா போதும் வந்துருவான். இது சத்தையெல்லாம் இருக்காது. அனதிகாரின்னா யாரு, எல்லாம் எனக்கு தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் போகாத கோயில் கிடையாது, நான் பார்க்காத ஆன்மீகம் கிடையாது, நம்புகிட்டே நான் பார்க்காத ஆன்மீகம் கிடையாது, நான் போகாத கோயில் கிடையாது, நான் பண்ணாத சாண்டிங் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், உலகத்துல அமைதியா உலகத்துல எனக்கு எல்லாமே தெரியும். ஆச்சா, அப்ப எதுக்கு வந்தாங்க நம்ம கேட்டோம்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கலான்னு வந்தோம்மா. அப்பப்பா நாம அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களா? இப்ப நாம ஒண்ணு சொல்லுவோமா, அது அவங்களுக்கு இடிக்குமா? கண்டிப்பா இடிக்குமா இடிக்காதா? ஏன்னா அவங்க எல்லாம் தெரியுமே. இங்க வந்து உட்காந்துட்டு அந்த விஷயங்கள் இது நீங்க சொல்றது தப்பாடு தெரியுதே, நீ சொல்றது தப்பாடு தெரியுதே, அந்த சத்தைங்கிறது இருக்காது. சோ ஒன்னா இறைவனா பார்த்து முடிவு பண்ணி அவங்க வெளியில அடிச்சிருவாரு. குருவே நீ பி ஹாப்பி வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் வித் அனதிகாரின்னு அவரே பார்த்து அனுப்பிச்சிருவாரு. இல்லையா அவங்களே போயிடுவாங்க, குரு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களே போயிடுவாங்க. அது இறைவனோட ஏற்பாடு, அதெல்லாம் நம்மளோட ஏற்பாடு அல்ல. ஏன்னா அந்த மாதிரி வர்றவங்க இந்த ஜென்மம் என்ன அடுத்த ஜென்மத்துக்கு குவாலிஃபை ஆகிறாங்கன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ப்ரேயர் என்ன பண்ண, குரு பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ப்ரேயர், இந்த பிறவியில் நீ மாற போறே தெரியாது, பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். அடுத்த பிறவி வந்து பிறக்கும் போதாது ஒரு குரு மேல ஸ்ரத்தையோட வந்து கிளாஸ்ல போய் உட்காந்து படிச்சுக்கோ. இந்த பர்த் என்னது உன்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட், இன்டெஃபினிட் லாஸ் ஆஃப் திஸ் பர்த். அதுதான் சொல்றது, நம்பிக்கைங்கிறது ஆழம் சொல்றது. ஸோ இங்க என்ன சொல்றாரு, மனதா எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சோன்னே அதையெல்லாம் லிங்க் பண்ணி நம்ம பிரம்மனை போய் புரிஞ்சுக்கலாம். முடிவு செய்யாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, மண்டதான் காஞ்சு போகும். யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன். எஸ், அதை மட்டும்தான் நீங்க பண்ண முடியுமே தவிர மற்றதெல்லாம் தானா நடக்கணும். ஏங்க தானா நடந்து அங்கே போயிட்டு எப்படி தெரியும்? நான் சொன்னேன், கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம், கோயம்புத்தூர் போயிட்டு வந்து சேர்ந்துட்டு கேட்கவா போறீங்க? கேட்க மாட்டீங்க. ஸோ எனஃப் டைம், குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் கொடுத்து முயற்சி பண்ணணும் ஈஸ்வர அனுகிரகத்தோட. அதான் சொல்றாரு, ஏன சைத்தன்யத்தினால் மனம் அறியப்படுகிறது. இந்த மனதினால் நீ பிரம்மனில் அறிய முடியாது, அறிவடுபொருளாக நீ அறிய முடியாது. ஏன்னா அப்புறம் மனதில் அறிவு என்கிட்ட வேற என்னங்க வச்சிருக்க, நான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே மனதுக்கு தான் அறியணும் அப்படின்னா அறிவடு பொருளாக நீ மனதில் இதை அறிய முடியாது. ஏன்? இந்த மனம் செயல்படுவதற்கு அந்த ஆத்மா தான் காரணம். மனதுக்கு ஈர்ப்பு கொடுத்து, மனதுக்கு அறிவை கொடுத்து, சேஷ்டான என்ன செயல்படுகிற சக்தியை கொடுத்து, சங்கல்பா விகல்பா ஆத்மிகா மனம் அதெல்லாம் கொடுத்து உன்னைய மனதுல அந்த மனதை கொடுத்துருக்கிற அந்த விஷயத்த மனதினால் அறிவடு பொருளாக அறிய முடியாது. மனதினாலதான் நம்ம அறிஞ்சுக்கிறோம் அப்கோர்ஸ், ஆனா அறிவடு பொருளாக அறிய முடியாதுங்கிறத கரெக்டா அனலைன் பண்ணி புரிஞ்சுக்கிறேன். அப்ப மனசுலையும் புரியலனா புத்தியிலையும் புரிய முடியாதுன்னா ஏங்க அப்புறம் எதை வச்சுங்க நான் புரிஞ்சுக்கிறது, கையும் காலும் உபயோகாவாது, மனமும் வேலைக்காவாது அப்படின்னா அப்படி அல்ல, அறிவடு பொருளாக அறிய முடியாது தெரிஞ்சுக்கணும். ஆகுகு அது பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, ஆகுகு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொல்லலை, அடிக்கடி இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் சொல்ற ஆகுகு? எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னாங்க, அவங்களுக்காக சொன்னாங்க, வேதம் சொல்லுச்சு, அவங்க குரு சொன்னாங்க, அவங்க குரு சொன்னாங்க, அவங்க குரு சொன்னாங்க, நான் சொல்லலையும் கைகளில். அப்ப என்ன சொல்றாரு? குரு பரம்பரை. ஆகுகு தத்தேவ பிரம்ம, அந்த தத்துவம் ஏதோ ஒன்றை மனதினால் அறியப்பட முடியாதோ, எந்த ஒன்று மனதிற்கு செயல்படுவதற்கு காரணமாக இருக்குதோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பிரம்ம. அப்ப என்ன சொல்றாரு? ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. மனது உள்ள இருக்கிற விஷயமா உள்ள கூட்டிட்டு போய் மனதுக்கு மனமா இருக்குன்னா அது எங்க இருக்கும்? பக்கத்து வீட்லயே அங்க இருக்கும். சோ அது ஆத்மா, மனதுக்கு மனம் போது ஆத்மா.
இந்த சரீரத்துக்கு ஆதாரணமாக அதிஷ்டானமா இருக்கிற ஆத்மாவை கொண்டு வச்சு அதுதான் என்னன்னு புரிஞ்சுக்கோ, பிரம்ம. இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிற பிரம்மம் நீ. மகா வாக்கியம் வந்துருச்சா? அடுத்து என்ன வர? இப்ப 2 வந்துருச்சா? மனம்ங்கிற அப்பிரமேயம், மனதினுடைய பிரமாணமாக யூஸ் பண்ணி நீ அதை அறிய முடியாது. ஃபர்ஸ்ட். அப்ப 2வது பாயிண்ட் என்ன சொன்ன? பிரம்மம் அப்பிரமேயம், அதுக்கு முன்னால மகா வாக்கியம். அடுத்து 3வது அதே வேர்டு, எத்து இதம், எந்த இந்த தேவதையை சாதகர்கள் உபாசிக்கிறார்களோ அது பிரம்மம் அல்ல. ஒரு தடவை சொன்னா ஜனங்களுக்கு புரியாதுன்னு 2 தடவை சொல்லி 3 தடவை சொல்லி 4 தடவை 5 தடவை அதையே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் அவ்வளவு இஷ்ட தேவதை அதிஷ்டான தேவதையில அவ்வளவு பற்றுடன் இருப்பாங்க. ஏன்னா பிறந்ததுல இருந்து அந்த வழிபாடுகள் அவங்களுக்கு அவ்வளவு பிரதானம். அந்த மென்டாலிட்டியை மாத்தணுங்கிறதுக்காகத்தான் என்ன சொல்ல, நீ வழிபாடு பண்ணிக்கிட்டு ஆனா படிக்கிற விஷயம் இது கம்பேர் பண்ணிக்காத, அது பிரம்ம, அது நேய விஷயம். நீ பண்றது தியான சகுண பிரம்மம். நாங்க சொல்லி கொடுக்கறது என்ன சொல்றது சாஸ்திரம்? நிர்குண பிரம்ம. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ். அப்படி எதை மனதால் ஒருவன் அறியவில்லையோ, எதை சைத்தன்யத்தால் மனம் அறியப்படுகிறதோ என்று கூறுகிறார்களோ அதையே பிரம்மனாக நீ அறிவாய். அடுத்தது என்னது? சக்ஷு. இது அதேதான், ஈஸி. நம்ம 2 விளக்கம் நல்ல டீட்டெயிலா பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. சக்ஷு, கண் எடுத்துக்குவார். என்ன சொல்றாரு? எதை கண்ணால் ஒருவன் ஏத்து சக்ஷுஷா, கண்ணால் ஒருவன் காண்பதில்லையோ, கண்ணால ஒருத்தனால் அதை காண முடியாது. எந்த சைத்தன்யத்தினால் சக்ஷுஷின் கண்களை காண்கிறதோ, எந்த ஒன்று கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறதோ, எது ஒன்று கண்ணு செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறதோ, எந்த ஒன்று கண்ணுக்கு இருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அது பிரம்மனாக நீ அறிவாய். இது என்னது? 2 இது முடிஞ்சுதா? மகா வாக்கியம் பிளஸ் பிரம்மம் கண்ணுனால பார்க்க முடியாது, அப்பிரமேயம். அடுத்து என்ன சொல்றாரு? எத்தி இதம், இந்த தேவதையை உபாசிக்கிறார்களோ, இந்த தேவதையை யார் உபாசிக்கிறார்களோ அந்த உபாசிக்குண்டான தேவதைகள் பிரம்மம் அல்ல. ஆனா அந்த பிரம்மம் தான் தேவதைகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆச்சுங்களா? அடுத்தது என்ன இது எடுக்கிறாரு? காது. எதை செவியால், எத்து ஸ்ரோத்ரேன, செவியால் ந ஸ்ருணோதி, அந்த பிரம்ம தத்துவத்தை நீ காதால் கேட்க முடியாது. எந்த ஒன்றினால் அந்த காது செயல்படுகிறதோ, எந்த ஒன்று காதுக்கு இருப்பை கொடுக்கிறதோ, எந்த ஒன்று காதுக்கு அறிவு சக்தியை கொடுக்கிறதோ, உயிரோட்டத்தை அறிவை கொடுக்கிறதோ அதை காதினால் கேட்டு அறிய முடியாது. அப்ப என்னது? மறுபடி திருப்பி என்ன வருது? இதம், இந்த தேவதை உபாசத்தை, இந்த நிர்குண பிரம்ம நிஷேதனம், சாரி சகுண பிரம்ம நிஷேதனம் கடைசி லைன்ல வருது. இது கீழே என்ன போட்டிருக்குது? எதை செவியால் ஒருவன் கேட்பதில்லையோ, எந்த சைத்தன்யத்தால் இந்த செவி அறியப்படுகிறதோ அதையே பிரம்மனாக நீ அறிவாயாக. இந்த தேவதையை சாதகர்கள் தியானிக்கிறார்களோ, பூஜை பண்றாங்களோ, புனஸ்காரம் பண்றாங்களோ, எந்த தேவதை குறித்து சாண்டிங் பண்றாங்களோ அது பிரம்மம் அல்ல. ஆனா அந்த தேவதைகள் பிரம்மத்தை தவிர்த்து வேற அல்ல. ஆனா நீ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நீ சாமி கும்பிட்டு இருக்க பாத்தியா, அது பிரம்மம் அல்ல, அது அதை கடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து எது வருது? எத்து பிராணேன ந பிராணேதி, எதை பிராணனால் ஏன பிராணக பிரணீயதே ததேவ பிரம்ம தத்துவம் வித்தி நேதம் எதீத முபாசதே. செகண்ட் லைன் அதேதான். ஃபர்ஸ்ட் லைன் இப்ப எது வருது? பிராணன். எதை பிராணேன, மூக்கினால், ந பிராணீதி, ஸ்மெல் பண்ணி பிரம்மனை அறிய முடியாது. ஏன் அந்த மூக்கானது பிரணீயத்தே, எதை குறிச்சு செயல்படுதோ, மூக்கினுடைய செயல்பாட்டுக்கு எது காரணமாக இருக்கிறதோ, மூக்கினுடைய இருப்புக்கு அந்த சக்திக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதை நீ என்ன பண்ண முடியாது? மூக்கினால் நுகர்ந்து பார்த்து அறிவை பெற முடியாது. தத் ஏவ பிரம்ம நீ வித்தி, அதுதான் பிரம்மனாக நீ அறிந்து கொள். எத்திடம், எந்த இந்த தேவதையை சாதகர்கள் உபாசத்தை தியானிக்கிறார்களோ அது பிரம்மம் அல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒருலயும் ஒரு பிரமாணம் மட்டும்தான் மாறிட்டு வருது. கடைசியில் என்ன பார்த்தோம்? மூக்குக்கு இப்ப மியூத்துங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் மந்திரத்தோட கனெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அப்ப மூக்குக்கு இது என்னவா இருக்குது? மூக்காக. அப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த மாதிரி தான் பார்த்துட்டு வரோம். அதாவது மூக்கிற்கு மூக்காக அப்படிங்கும் போது மூக்கு நாம செயல்படுறது அதனுடைய சுபாவமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. மூக்குங்கிறது ஜடம்.
அதுக்கு பின்னால மனம்னு ஒண்ணு இருக்குது. அதனுடைய செயல்பாட்டினாலதான் மூக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. மூக்குக்கு வேணுங்கிற அறிவை யார் கொடுக்கறது? மனம் கொடுக்குது. அதனுடைய செயல்பாட்டுக்கு காரணம் அது அறிவை எங்க கொண்டு கொடுக்குது? மூக்கு மனதிடம் கொண்டு கொடுக்குது. ஆனா மனமும் என்ன புரிஞ்சுக்கணும்? ஜடம். அந்த மனதுக்கு மனதாக இருப்பதுதான் உன்னுடைய சொரூபம் ஆத்மா. உடனே என்றாரு, அதுதான் பிரம்ம. மகா வாக்கியம். நீ பாக்குறீல்ல, உள்ள ஆத்மான ஒரு விஷயம், சைத்தன்யம், அறிவு, இருப்பு, அதுதான் பிரம்ம. அந்த பிரம்மம் ஏக்கஹா, எங்கும் வியாபித்திருக்கிறது. பிரம்மம் எங்கெங்கு மனம் இருக்கிறதோ அங்கு அது தன்னை வெளிப்படுத்துகிறது. மற்ற இடத்துல அது வெளிப்படுறது இல்லை. இல்லைன்னு இல்லை. இப்ப எனக்கு உனக்கு நடுவுல எனக்கு இன்னொரு ஜீவராசிக்கு கொசு வந்து உட்காந்துருக்கு, எனக்கு அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இன்பிட்வீன் பிரம்மம் இல்லையாங்க? ஐயோ, அங்க பிரம்மம் எல்லாமே வியாபினா எனக்கும் கொசுக்கு நடுவில் அது வியாபகம் எல்லாமே இருக்கும். எங்கும் வியாபகம். ஆனா எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த பிரம்மம் சர்வவியாபி. மனம் இருக்கிற இடத்துல மட்டும் அது வெளிப்படுது. மனதின் மூலியமாக, செயல்பாட்டின் மூலியமாக அது வெளிப்படுது. மற்ற இடத்துல அது வெளிப்படுறது இல்லை. இப்ப ஜடப்பொருளை பாக்குறீங்க, ஒரு பேப்பர் இங்க கிடக்குது, ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதுவும் பிரம்மனுடைய எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபலா வெளிப்படுது. அந்த இடத்துல பிரம்மம் எப்படி வெளிப்படுது? எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபலா வெளிப்படுது, நாட் கான்சியஸா வெளிப்படுது. ஏன் அது வெளிப்படுதுல? அங்க மனம் இல்லை. சோ எங்க மனம் இருக்கோ அது எங்கும் வியாபிக்கிற ஒரே தத்துவம், ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் ஒன்று. எங்கும் வியாபித்திருக்கிறது ஒன்று. அது வெளிப்படுற இடம் வெவ்வேறு. ஆனா வெளிப்படுறதுனால அந்த மனதினால் அது பாதிக்கப்படுவது கிடையாது அப்படிங்கிற தத்துவத்தை இது இந்த அத்தியாயம் முடிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த அத்தியாயம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.